Hi, hello everyone. Welcome to the Phone Life for Voice. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். எங்கடா லாஸ்டா பார்த்த ட்ராமாங்கிறீங்களா? ஒரு 100 நாள் பக்கமா நான் வீடியோவே போடவே இல்லை. என்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்குனே வந்து சேருது. ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் என்னதான் பாடி அளவில் கண்ட்ரோலாக இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்மளை போட்டு பாடாப்படுத்திடும். அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேனே சொல்லலாம். இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்மளோட ஈகோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாவே நம்ம ஒரு சில அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா நம்ம குச்சாக்காவை வந்துட்டு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் போர்ட் மெம்பர்ஸ்ல ஒருத்தியா மாற்றி விட்டுருப்பான் நம்ம மோ வந்துட்டு. இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா அவன் வந்துட்டு என்னோட செர்மனி இருக்கு, அதுக்கு நீ வந்துரு, அதுவும் கிராஜுவேஷன் செர்மனி, அதுக்கு நீ வந்துடணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் அவள் கேட்டுக்காம அப்படியே போயிருப்பா. அடுத்த நாள் கல்யாணம் ஜியா வந்து பர்மிஷன் கேட்டு போனோன்னே இவளுக்கு பக்கு பொசசிவ் அள்ளி எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க கட் பண்ணி நம்ம குஜாக்காவை காட்டினா அங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம குஜாக்கோ பக்கத்துல நின்று தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம குஜாக்கா மேல ஒரு கண்ணு போல. ஆக மொத்தத்துல ஹீரோயின் வரமாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பையன் உள்ள ஓரமா லாஸ்ட்ல ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே நம்ம குஜாக்கா பக்கத்துல நின்று போட்டோ ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு இருக்க லைன் கட்டி நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பைசாம போயிடலாமா இல்ல இருக்கலாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு பொண்ணும் போய் பக்கத்துல நிக்க இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டெடி பேர் போட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் கூட எப்படிலாம் இருந்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோம், இனிமேல் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டிராயிங்கா வரைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம குஜாக்காக்கு ஒன்றும் புரியல. யாரா இந்த புள்ள அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்க் கலட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஜியா பயப்புள்ளன்னு. அந்த பயப்புள்ள ஐ லவ் யூ ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சரி அவனுக்கு அவ தான் கரெக்டான ஆளு, இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொக்கே ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு கரெக்டா ஓடி வந்துட்டு ஜியா கிட்ட நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், ஆனா ஓ மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்ல பின்னாடி ஹீரோயின்ட்ட போயிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு எனக்கு எதுவும் பொக்கே எதுவும் வாங்கிட்டு வரலையா, இவ்வளவு பொண்ணுங்க நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, நான் எது பொண்ணு வாங்கிட்டு வரணும், ஐயோ எனக்கு நீ எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு தெரியும். 99 ஸ்டெப்பு கடந்து வந்துட்டேன். அந்த ஒரு ஸ்டெப்பு ஆமாண்டா நீ தாண்டா என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னதான் வலிக்க போகுது? இங்க பாரு இப்பவும் சொல்றேன், என்னோட நீ ஏஜ் கூட இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஸ்டெப் வரையும் வந்து சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு நீ தான் ஐ லவ் யூ அப்படின்ட்டு பச்சைக்கனை கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து ஜியா பிள்ளைக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் தூரம் போயாவது நடந்திருக்கலாம். இது உடனே நடந்தாலே அந்த பையன் வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, இனிமேல் விட்டு கொடுத்தா இவனை தொக்கா தூக்கிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற வழியே இல்லாம சரி அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணதும் ரெண்டு பேருமே ஜாலியா போயிட்டு பார்க் போறதுன்னு அங்க போய் விளையாடுறதுன்னு ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வானத்தை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுன்னு இப்படி ஒரு பக்கம் இவங்களுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கேல. ஜியா போல ஒரு பக்கம் மாஸ்கை கழட்டிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு உடஞ்சி போறா. இருந்தாலும் அவனுக்கு ஹர்ட்டிங் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதே நேரம் நம்ம குஜாக்கா என்ன பண்றான்னா ஹீரோயினை கூட்டு போயிட்டு தன்னோட காலேஜ் கேண்டீன்லயே ஒரு டிஷ்ஷை சாப்பிட வைக்கிறான். இது ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டீ பட் இதுல டேஸ்டே இல்லையடா. ஆமா என்னைக்குமே காஸ்ட்லியா இருக்கிறதுல டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு நான் வந்துட்டு குஜாக்காவோட ஜூனியரு, அவர் பக்கத்துல நின்ன மாதிரி எனக்கு ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமா சிஸ்டர், நீங்க இவங்களோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவன் கரெக்டா கையை ஹோல்டு பண்ணி சாரிங்க இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட சிஸ்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி ஐஎஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுது. இப்போ மாதிரி எப்பவுமே என்னை விட்டு கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே வாக்கிங் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் நான் ஒரு தனிமையில் இருந்துகிட்டு இருந்தேன், உன நெருங்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற ஏஜ் கேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவனும் அவன் மனசில் இருக்கிறத சொல்லிடுறான். எங்கள் பாரு லூஸு, எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன், யார் உன்னை எதிர்க்க வந்தாலும் எனக்கு ஆப்போசிட்டாக நின்னாலும் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்த வந்தாலும் அதை என்னால் தாங்கிக்க முடியாது. உனக்கு முன்னாடி நான் நிற்பேன். அது ஏஜ் சொல்லியோ இல்லை நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியோ எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு ஃபியரோ எதுவாக இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே கையை ஹோல்டு பண்ணிட்டு இப்போ அவளுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு குஜாக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷம், பையன் உள்ளே எப்படியாவது ஓகே பண்ண வச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ராங்கிக்காரியாக இருக்கா அப்படின்ட்டு
குஜாவை வந்துட்டு ஹீரோனை எங்கே கூப்பிட்டு போகிறான்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவள் சரக்கு அடிச்சுட்டு தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி புலம்பிட்டு இருப்பாள், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இந்த இடத்துல தான் அவனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது என்னை ஹக் பண்ணும்போது நீ நான் அப்படின்னு நினச்சி ஹக் பண்ணதும் கிடையாது, அந்த ஃபீலிங்ஸ் என்னோடதும் கிடையாது. ஆனால் இப்போது இந்த ஃபீலிங்ஸோட இதில் நான் ரைடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்டினத்தில் அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக போகிறாங்க. அப்படி போயிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. உடனே சரி நீ வீட்டுக்கு சேஃபாக போயிட்டுரு, நான் குடுக்குடுன்னு பின்னாடியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக அனுப்பிச்சி வைக்கிறான் நம்ம குஜாக்கோ. ஆனால் அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. அவள் உள்ளே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது யாரோ வந்த மாதிரி தான் இருக்குது. யாருன்னு பார்த்தா இவ குஜாக்கோன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் வந்தது வந்துட்டு ஹீரோனோட அப்பா வந்துட்டு, ஏன் இப்போ ரொம்ப பெரிய ஃப்ளாட்டில் இருக்கிற போல, கேட்டால் காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட காசே இல்லை, தயவுசெய்து இங்கேருந்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆள் இருந்துட்டு எனக்கு 2 லட்சம் யுவான் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் வந்துட்டு நீ போர்டு மெம்பர்லாம் ஆகிட்டியாமே, கேட்டால் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? நான் யார்? உன்னோட அப்பன். எனக்கு காசு தேவைன்னா நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளை போட்டு கீழே தள்ளி முடிய பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறான் அந்த ஆள். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பையன் கூட நீ என்ன ஒன்றா இருக்கியா என்ன? ஏன் இந்த வயசில் உனக்கு இப்படி ஒரு ஆசை? அது மட்டும் இல்லாமல் கம்பெனியே வளைச்சு போடலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற போல அப்படின்ட்டு அந்த ஆள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இதில் கட்டுப்பாயிட்டு என்கிட்ட காசு சுத்தமாக இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆள் இருந்துட்டு லாஸ்ட் டைம் அவன் வந்து ஒன்று காப்பாற்றிட்டான், இப்போ யாரும் வந்து காப்பாற்றுவாங்க? கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு ஹீரோயினுக்கு தான் என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்ட்டு அவளை பதப்பதப்பாக இருக்கும்பொழுது அவளை தான் போய் காப்பாற்ற பார்க்குறான். அந்த ஆள் இருந்துட்டு நான் திரும்பி வருவேன், உங்களில் போலீஸில் கொடுப்பேன், என்னை அடிச்சிட்டல, இதையே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வைப்பாங்கும்போது அங்கே இருக்கிற டப்பாவை எடுத்து அடிக்க போயிடுறான். அந்த ஆள் பயந்து வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பயத்தில் இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஏய் காயம் எங்கேயாவது அதிகமாக பட்டிருந்தா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கும்போது, சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னோட அப்பா எப்படி இருக்காரு, நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை பற்றி சொல்லவே இல்லையே. ஓ என்னோட அப்பாவா? நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட நினப்புகள் வராமல் இருக்க நான் ஒரு அத்லெட்டிக்கை பயன்படுத்த ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், அவரோட நினைப்புகள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணும் போதெல்லாம் நான் வந்துட்டு என்னோடய ஃபிசிக்கலில் நான் கான்சியஸாக இருக்கும்போது அது எனக்கு ஒரு ஹீலிங்கான மெத்தட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ உனக்கு ஸ்வீட் மிட்டாய்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள, அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா அது கொஞ்சம் மாறும், நமக்கு நம்மளோட மைண்ட் செட் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேண்டி எடுத்து அவளோட வாயில் வச்சுட்டு, இப்போ நீ வேணால் டேஸ்ட் பண்ணிட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்படிலாம் பேச பேச அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ என்ன மறுபடியும் கேண்டி வேணுமா அப்படிங்கிறப்ப, ஆமாம் கேண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. உடனே அவன் பாக்கெட்டை தேடி பார்த்துட்டு, ஏய் லாஸ்ட்டாக உனக்கு எவ்வளோ இருந்தது அதான் உன்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது டபுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. என்ன இப்போது கேண்டி எனக்கு ஸ்வீட்டாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கேண்டி வேணுமா அப்படின்ட்டு 2 பேருமே ஹாப்பினஸாக கிஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கலவே நம்ம குஜாக்கோ வந்துட்டு ஹீரோயினுக்காக தீவிரமாக சமைச்சு வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எழுந்து பார்க்கும் பொழுது தனக்காக ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் 2 பேருமே ஜோலியாக டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேருமே ஒன்றா தான் ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த விஷயம் அங்கிள் மோவுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி போர்டு மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படிங்கிறப்ப இதை கலைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்தாலே ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். எங்கே பார்த்துட்டு சரி ஆஃபீஸ் வரப்போகுது, நான் போய் காஃபி வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வரேன், 2 பேரும் ஒன்றா தான் உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப அது முந்தா நாள் வரைக்கும். அப்போது இன்னிலேருந்து டேட்டிலேருந்து ஆஃபீஸில் அவனை ஓகே பண்ணுறாடா, அதுக்கு உடனே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னோடனே அவனுக்கு ஒரே சிரிப்பாக போகுது. அப்படியே 2 பேரும் ஒன்றா ஆஃபீஸ்க்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஜியா பையன் போல விடியம் காத்தாலே வந்துட்டு கம்ப்யூட்டர் போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்குது. இருந்த கடுப்பெல்லாம் என்னத்தை காட்ட முடியும்? அப்படியே சீனியர் பையன் போல வந்து, ஜியா நீ இவ்வளோ சீக்கிரம்லாம் ஆஃபீஸ் வர ஆளே கிடையாது, நேற்று ஏதோ லீவெல்லாம் போட்டு போனால் என்னாச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து உட்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம குஜாக்காவும் ஹீரோயினும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஜியாவால் தான் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண முடியல. அவன் குஜாக்கோட்ட நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஜியாவை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. இதில் ஜீனியருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுச்சு, என்ன 2 பேரும் ஒன்றா போகிறாங்களே சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
கரெக்டாக ஜியாவும் போய் கேட்குறா. ஆக மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படி தானே? நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்குறா. ஆனால் ஜியா இருந்துக்கிட்டு, சிஸ்டர் நான் உங்களை என்றைக்குமே ஒரு பாஸு அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. என்னோடய கூட பிறக்காத சிஸ்டராக தான் அவங்கள நான் பார்த்தேன். அப்படி இருந்தும் இதுக்கு முன்னாடி நான் அவன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லும் பொழுது நீங்கள் வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணீங்க. அப்போவே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கவே மாட்டேன். அது உங்களுக்கே தெரியல அப்படிங்கும்போது, நீ அப்போது என்கிட்ட கேட்கும்போது அவன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாமலும் அதே நேரத்தில் அவன் விஷயத்தில் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. அப்போ நான் அந்த பதிலை சொல்லிட்டேன். ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு எவ்வளோ வலி கொடுக்கும் தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்தில் கீழே வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பங்காரன் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அங்கே செக்யூரிட்டிகிட்டலாம் அடித்தடியாக பண்ணிகிட்டு இருக்கிறான் போல. உடனே இந்த விஷயம் வந்துட்டு நம்ம குஜாக்காவுக்கு கேள்விப்பட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட வராங்க. இங்கே பார்த்தா ஜியா அழுதுட்டு இருக்கா. அப்படி இருந்தால் அவள் அழுதுட்டு கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து சரியான சண்டே ஆகுது. அதுவும் வாட்ச் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம குஜாக்காலாம் போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் நம்ம குஜாக்காவுக்கும் சரியான சண்டை வர மாதிரி 2 பேருமே அங்கே அடிச்சுக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்ன அடிச்சுட்டேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. இதில் ஹீரோயின் ஒரு பக்கம் சமாளிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நியூசன்ஸ் கேஸில் ஒன்றை தான் உள்ளே தள்ளி போடுவேன். உன்னோட பர்சனல் விஷயம்லாம் ஆஃபீஸ்க்கு வெளியே வச்சுக்கோ, என் ஆஃபீஸ்க்குள்ளே எதுவுமே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் குஜாக்காவையும் அவங்க அம்மா தனியாக கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்தில் தான் வெளியில் வச்சுக்கிறோம், ஆஃபீஸ் வரையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையே டார்கெட் பண்ணி நம்ம ஹீரோட அம்மா பேசுகிறப்ப அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். ஆக மொத்தத்தில் இப்போ மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அந்த ஆள் தான் அங்கே வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் ஏற்கனவே அந்த ஆளுக்கும் உனக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஆக அந்த ஆள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் 2 பேரும் ப்ராப்ளம்னா அதை ஆஃபீஸ்க்கு வெளியே வச்சுக்கோங்க, தயவுசெய்து உள்ளே கொண்டு வராதிங்க. அவன் என்ன இருந்தாலும் இந்த ஆஃபீஸோட ஒரு போர்டு மெம்பர், அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு குஜாக்கு அவங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டு வெளியில் வரும்போது அவங்க அம்மா ஒரு வில்ல லுக் கூடுவாங்க பாருங்களேன். ஆக மொத்தத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கீங்களா 2 பேரும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரம் நம்ம ஹீரோனோட அப்பாவை கூப்பிட்டு நம்ம மோமாமா இருக்கார்ல அவரு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு தேவைப்படுது போல், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு போமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்கிட்ட கான்ட்ராக்ட் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசிகிட்டு இருக்க. இதை தாண்டா கரெக்டான சமயம் அப்படின்ட்டு நம்ம மோமாமா என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்கள் ஆல்ரெடி குஜாக்கோ உங்களை அடிச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு இருக்கான், நீங்கள் போனீங்கன்னா அவன் ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அஃபீஷியலாக போலீஸில் போயிட்டு எனக்கு புரியுது மிஸ்டர் மோ, எனக்கு பக்காவாக புரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பிளானை போட அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சோஃபாவில் அப்படியே ஒன்றா உட்காந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துட்டு உங்கள் அம்மா வந்து அப்படி பேசும்போதெல்லாம் எனக்கெல்லாம் பயமாயிடுச்சு தெரியுமா. ஏன் இல்லை அவங்க ரெகுலராக பேசும்போது எங்கே உன்னையும் என்னையும் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கும் இப்போ ஒருத்தங்க மேலே பொசசிவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்குடா நீ பொசசிவ் பண்ணுற? ஆமாம் என்னை விட்டு ரொம்ப நேரமாக ஒரு பில்லவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, பொசசிவ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா இது ஜஸ்ட் பில்லோடா உன் மேலே தான்டா படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறபோது இருந்தாலும் பொசசிவ் தான். சரி என்ன வந்துட்டு என் காலேஜ் மேட்டு ஒருத்தி நைட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டா நானும் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது ஓ சாருக்கு அப்படி ஒரு சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு முறப்பா பாருங்களேன், குஜாக்கா பையன் டபுக்குன்னு சோஃபாலே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு எங்கே சார் போகலையா, இல்லை அது என்னோட கனவுல அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி தூங்கிட்டு மறுபடியும் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஆடா போகடா உங்கள் லவ் தொல்லைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட அப்பா போயிட்டு நம்ம மோமாமா சொன்ன டாக்டரை போய் மீட் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த ஆள் ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது இங்கே அடிபட்டிருக்கு அரைஞ்ச தழும்பு இருக்குது அப்படின்னு காட்டிட்டு இந்த ஆளே 2 அரை விட்டுட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேட்கும்போது அலோனா தாங்க இருங்க, எனக்கு யாருமே கிடையாது,
இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் தான் சொல்கிறேங்க தனியாக இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கொடுங்க அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க விஷயம் கொஞ்சம் சீரியஸு, பரவாயில்லைங்க நான் தனியாக தான் இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயத்த அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அந்த ஆள் அப்படியே உடஞ்சி அங்கேயே மயங்கி இருந்து போயிடுறான் ஆள். ஆமாம் சும்மா நடிக்க வந்தப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ஆளுக்கு அப்படி இருக்குது. அதே நேரம் ஆஃபீஸில் ஹீரோயினும் ஸ்டாக் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாலும் ஆப்போசிட் கம்பெனிக்காரி அவள் ஒரு டைம் வந்துட்டு என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறது இறங்குறத பற்றி. அவரும் இப்போ நீங்கள் வரேன்ருக்கா அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இங்கே ப்ரொசஸில் ஹீரோயின் பொங்கிட்டு இருக்க நேரம் அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கேன்சர் ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவர் கடுப்பில் ஃபோனை வச்சிடறா. என்னாச்சு யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம குஜாக்கா கேட்குறான். கேட்ட உடனே இந்த மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணுவார் ஒரு டைம் ஒரு சீரியஸ் அப்படின்ட்டு நான் பத்திரம் அடிச்சுட்டு போனேன், போயிட்டு நான் காசு கேட்டுற கவுண்டரில் அவர் தான் முதல்ல இருந்துட்டு காசை பிடிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல. அதை பார்த்தோன்னே குஜாக்காவுக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஹெவி சீரியஸாக தான் இருக்குது, நீ போய் ஒரு டைம் பார்க்குறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே ஆஃபீஸை விட்டு வெளியில் போகும்போது கையை கோத்துட்டு போகிறாங்க. பின்னாடி நம்ம ஜியா பிள்ளையும் சீனியர் பைய பிள்ளையும் அப்படியே வரும்பொழுது கையை அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம குஜாக்கா சும்மா இருப்பானா ரெண்டு பேரும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது சீனியர் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நான் அங்கேருந்து வரும்போது நீங்கள் ஏதோ கையை கோத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஜியா இருந்துட்டு நம்ம வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அவள் கடுப்பில் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அதே நேரம் ஹீரோட அம்மாட்ட வந்துட்டு ஹீரோவுக்கு கால் வருது. உடனே ஹீரோனுக்கு பக்கு பக்குன்னு உள்ள அடிக்குது என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு. அங்கே போனால் அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னோட அங்கிள் வந்துட்டு உனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட சதிவாக பார்த்துட்டு இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு போர்டு மெம்பர் ஆனதுக்கப்புறம் அதுவும் அவங்க சைடு ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த என்கிட்ட சொன்னால் அவர் ஒரு டம்மி கம்பெனியை ரெடி பண்ணி இங்கேருந்து ஷேர்ஸ் அங்கே கொண்டு போயிட்டு நம்ம கம்பெனியை டவுன் பண்ண பார்க்குறாரு. கடைசியில் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு ஷேர்ஸ் அவருக்கு இருக்கிற மாதிரி காட்டி நமக்கு சரியாக பார்க்குறாருன்னு தெரியும், நீ இன்னும் அவளை ரொம்ப நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அம்மா கேட்கும்போது பாருமா நான் எந்த அளவுக்கு அவளை நம்புகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தயவுசெய்து இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு குறைஞ்சலும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அதே நேரம் மோ என்ன பிளான் பண்ணுறாருன்னா ஹீரோயினோட அப்பா விஷயம் சொதப்பிடுச்சு, அதனால நம்ம ஜியாவை வச்சு இப்போ மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜியாவுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் வந்துட்டு அங்கே வந்துட்டு வேலையை விட்டு போகிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு சீனியர்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்கும் பொழுது அவள் தனியாக போயிட்டுருக்கா ஒரு மைண்ட் அப்செட்டில். அந்த நேரத்தில் மோவோட ஆளு கூப்பிட்டு போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குஜாவுக்கு எதிராக நிறைய விஷயம் பண்ணணும், அவங்க வந்துட்டு என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவனுக்கு கரெக்டான ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஜியா கூப்பிட்றா. அங்கே ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஜியா கூப்பிட்றா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருமா, இல்லை அவள் கூப்பிட்றான்னா ஒர்க் விஷயமா தான் இருக்கும், நீ தனியாகவே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறா. அங்கே போனோன்னு ஜியா வந்துட்டு ஹிஜாக்காக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு தான் அங்கிள் மோ இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உன் மேலே ஒரு அஃபைர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, நீ என்னை சீட் பண்ணிட்டதா சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு வேற ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் இங்கே பப்ளிஷ் ஆகிருக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அவன் கிளம்பிடுறான். நீ இதை வச்சுட்டு நான் அப்புறம் வந்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குஜாக்கா கிளம்புனோடனே நம்ம ஜியாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. மொத்தத்தில் ஜியா நல்ல பிள்ளையா யோசிச்சுட்டு இருந்தா அவளை இந்த மாதிரி கடுப்பாக்கி விட்டானா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோட் தான் இதுக்கான ஃபைனல் எபிசோடு. இது ஒரு மினி ட்ராமா தான், நம்ம மேக்ஸிமம் மினி ட்ராமா இல்லை இதை விட பெட்டராக இருந்தால் நம்ம இதுவே ட்ரை பண்ணுவோம். எனக்கு பழைய மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நீங்கள் திட்டுறது கழுவி ஊற்றுறது எல்லாமே தெரியுது, இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது கீழே குழி பறிக்கிறதுக்குனே இங்கே நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நமக்கு செக் வைக்கிறாரு. எனக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் பழைய மாதிரி வீடியோஸ் என்னால் பூஸ்டப்பாக போட முடியும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணால் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.